தளபதி அண்ணன் தளபதி அவர்கள் எதிர்பாரா விதமா 5000 ரூபாய் கொடுத்தாரு. ரொம்ப கலைஞர் காலத்துல இருந்து காலம் தொட்டு நான் உதயசூரியனுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிட்டு வர்றேன். வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. பஸ் ஒன்று போ சில்லற இல்லையா, உடனே இறங்குவாங்க. மகளிருக்காக இந்த அரசு வந்து நிறைய உதவிகள்லாம் செய்கிறாங்க. மாதந்தோறும் 1000 ரூபா உரிமை தொகை, இலவச பேருந்து பயணம், மகளிர் சுய உதவிக்குழு, கடன் தள்ளுபடி, இதெல்லாம் திமுக அரசு சிறப்பாக செயல்படுது. திருச்சி மாவட்டத்துக்கு அண்ணன் நேரு அவர்கள் ஸ்ரீரங்கம் பஸ் ஸ்டாண்டு சிறப்பாக கட்டி கொடுத்துருக்காங்க. நிறைய சலுகைகள்லாம் செய்கிறாரு. அண்ணன் தளபதி அவர்கள் எதிர்பாரா விதமாக 5000 ரூபாய் கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் 2026 ஐயா நேரு அவர்கள் வரணும். திமுக தான் வெற்றி பெறும். தமிழ்நாடே அடுத்த கட்டத்துல நமக்கு நிகராரு படைச்சோம் வரலாறு. ஓஹோ, நமக்கு நிகராரு படைச்சோம் வரலாறு. நாங்கள் பிறந்ததுலேருந்து எங்கள் அப்பா வந்து காங்கிரஸ் தான். இருந்தாலும் நான் சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு வந்து முதலமைச்சராக இருந்தவர் கருணாநிதியை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி கொரோனா காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து கல்வி திட்டத்துக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்தாங்க நம்ம பள்ளி கல்வித்துறை. அதுக்கு வந்து முழு காரணம் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் தான். ஸ்டாலின் அவர்கள் நிறைய பெண்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. எங்களை மாதிரி ஓய்வூதியக்காரர்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இன்னமும் பெண்களுக்கு நிறைய உதவிகளை மேலே செய்யணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.